கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சனிக்கிழமை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த தீரு ராஜா. ஆமாம், தீரு ராஜா வந்து இந்த 28வது அதிகாரம் வந்து எந்த ராஜாவுக்காக நம்ம வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்றது இப்பால். ஆமாம், இப்பால். அந்த இப்பால் வந்து பார்த்தீங்கன்னா அவனே 3வது ராஜான்னு சொல்லுவாங்க. 3வது ராஜா இப்பால் வந்து 3வது ராஜா. தீரு அரசாளுகிற அரச வம்சத்தில் வந்து இவங்க 3வது இப்பால் வந்து இப்பால் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாகாலமே பால் வந்து அந்த 3வது இப்பால் காலங்களில் வந்து தான் அதை வந்து ரொம்ப வந்து அந்த நம்ம சனிக்கிழமை பார்க்கும்போது பெருமை ஐஸ்வர்யம் உச்சக்கட்டம் அந்த இடத்துல வந்து அவன் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பெருமை. அவனுக்கு உச்சக்கட்ட ஞானம் இருந்தது. உச்சக்கட்ட ஞானம் இருந்ததுனால உச்சக்கட்ட பெருமை வந்துச்சு. ஞானமும் பெருமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் பெருமை அந்த பொக்கிஷெல்லாம் இருக்கவங்க அவன் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இரக்கமற்ற செயல், வன்முறையான செயல்கள் செய்கிறான். தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை. பட் ஆனால் அந்த இஸ்ரவேலோட வந்து தொடர்பு இருந்ததுனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து கானானிய வம்சம் தான். கானானிய வம்சம் அதுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தது, நம்ம எப்படி இருந்தோம். இப்போ நம்முடைய மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் வந்து ஆதிகாலம் தொன்று சொல்கிறாங்க. அடுத்து வந்து எருசலேம் பெத்லகேமில் வந்து பார்த்திங்கன்னா எபிரேயம் லத்தீன் தமிழ் நினைக்கிறேன் 3மே ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு தெளிவாக தெரியலை, சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு அந்த கோத்திரத்தில் உள்ள ஒரு சந்ததியிலேருந்து தான் நம்ம வந்து வந்திருக்கோம். அப்போ வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க சமாரியர் பார்த்திங்கன்னா எதில் எப்படி வந்தவங்க சமாரியர்னா 10 கோத்திரத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அசீரியரோட சம்பந்தம் கலந்ததுனால பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமாரியர். நம்ம 10 கோத்திரம் பார்த்து 12 கோத்திரத்து பிள்ளைங்க. அப்போ சமாரிய ஸ்திரீயை கர்த்தர் வந்து சந்தித்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நான் எங்களுடைய பிதா வந்து சில மலையில் தோன்று சொல்கிறாங்க. அப்போது அந்த அப்படி அந்த பரம்பரையாக வந்து அந்த சந்ததி வரும்போது பார்த்திங்கன்னா பழசு வந்து மறக்கப்படுகிறது கிடையாது. அந்த அசுத்த ஆவியானது வந்து உள்ளே போய் செமிச்சிடும். இப்போ நாம் ஒருத்தரை வந்து வழி நடத்தும்போது அவங்க பியூரிஃபைட் ஆகணுன்ற சத்தியத்தெல்லாம் சொல்லி அவங்கள வந்து அந்த இருக்கிற அசுத்த ஆவியெல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ லேகியோட கத்தனை ட்ரை பண்ணி என்ன சார் தெளிவாக்கினார். ஆக்கின பிறகு என்ன சொல்கிறேன்னா அவங்க கூட வரேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ போய் என்ன செய்ய, நீ சாட்சியாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதை கீழ்ப்படிஞ்ச வைக்கிறேன். அப்போது அந்த ஆவிகள் வந்து வெளியே போயிருச்சுன்னு நம்ம சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறகு. அப்போ அந்த ஆவி வெளியே அசத்தான் வெளியே போகிறதுக்கு இடம் கொடுக்காதனால பார்த்திங்கன்னா இந்த காரியங்கள் என்ன செஞ்சால் இந்த பிசாசு வந்து என்ன செய்யுது மறைச்சிது. ஆண்டவர் சொல்ல ஒரு ஆவி வெளியே போயிட்டு ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு வந்து சொல்றாரு. அப்போ ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய அலங்காரம் என்னது, சுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது. இப்போ கர்த்தர் எதையும் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு சொல்றாங்க. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம், பிடித்தம் இல்லாத காரியம். இப்போ நம்ம இந்துக்களாக இருந்தோம் வச்சோங்க, அதில் தான் நம்ம வந்தோம். அப்போ ஒரு பூஜை ரூம் வைக்கிறோம், ஏகப்பட்ட சாமி படத்தெல்லாம் வைக்கிறோம். அப்புறம் அதுக்கு பிரிய மனசுங்கிறோம் நம்ம நடந்துக்கிறோம். அதைத்தான் கற்றுன்னு சொல்லி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் அங்கே அடங்கிடும், எல்லா காரியங்களும் அடங்கிடும். கர்த்தருக்குள்ளே வரத்தான் வந்து நிதானிப்போம். இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது, இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோன்னா அந்த மாதிரி மன்னிச்சுக்கணும். இனிமேல் அது தவறு நான் பண்ணாதபடிக்கு செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தும்.
கற்றுக்கொள்ளுங்க. இந்த தவிர இனிமேல் பண்ணாலும் பரிசுத்த விளைச்சல் வந்துடும். கற்றுக்கொள்ளுங்க ரைட்டு தான் இடத்துல. இனி வந்து பரிசுத்தத்துக்கு நேரம் வந்து நடத்துறீங்க, சந்தோஷம். அப்போ ஒரு உச்சக்கட்ட பரிசுத்தம்னு ஒன்று, பரிசுத்தத்துக்கு உச்சக்கட்ட பரிசுத்தம். அவரை போல நம்ம மாறும்போது, அவராகவே நம்ம வந்து மாறும்போது அவருடைய பிள்ளையாக அவருக்குள்ளாக நம்ம மனவாட்டி சபைனாலும் அவருக்குள்ள தானே. அவர் வந்து மனவாட்டி சபை அப்படின்னு வச்சாலே நம்ம உலக பிரகாரமாக என்ன நினைக்கிறோன்னா ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு கர்த்தர் வந்து காண்பிக்கிறார். சபை வந்து மனவாட்டி சபைன்றாரு. சபையை வந்து ரத்தம் சிந்தி என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை மீட்டெடுக்கிறாரு. அந்த சபைக்கு யார் தலைவராக இருக்கிறாரு, அவர் இருக்கிறார். சபையை வந்து மனவாட்டி என்ன செய்கிறாரு, உருவப்படுத்துகிறார். அப்போ அவர் தான் நாயகன். இந்த நாயகி வந்து மனவாட்டி சபை. அப்போ அந்த கணவன் மனைவி உறவை நமக்கு வந்து அவர் லிங்க் பண்ணினாலும் அவரோடு இரண்டாக கலந்தது தான் யார் மனவாட்டி சபை, அவருடைய பிள்ளைகள். யார் அவருடைய பிள்ளைங்க, அவர் சொல்கிறத செய்கிறது. அவர் என்ன விரும்புகிறாருன்னு தேவசித்தம். அவர் என்ன விரும்புகிறார், நான் விரும்புகிறது செய்கிறது தேவசித்தம். அது என்னுடைய சுயசித்தமாக மாறிடும். சித்தம்னால விருப்பம். இப்போ அவங்க பிள்ளை வந்து நான் சொல்கிறது நீ செய்வான்னு சொல்லும்போது இல்லை முடியாது, நான் என்னோட இஷ்டப்படி தான் செய்வேன்னு சொல்லும்போது என்ன செய்ய தலையிட மாட்டேங்க. ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்போது நம்ம சொன்ன உடனே செய்தான்னு சொல்லுவோம். அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவோம். இந்த விஷயத்துக்கு செய்ய மாட்டேங்கிறேன்னு அடுத்த கட்டத்துக்கு எப்படி செய்யணுங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடும். சரி இதை செய்யலை, இனி அடுத்தது செய்வானான்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அப்பயே புரிஞ்சுக்கணும் நமக்கு. சரி இனிமேலாம் செய்ய மாட்டோம் சொன்ன பட்சா அதான் கேட்டுகிட்டே வந்திருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து சடம் பிடிச்சா கேட்க மாட்டான். அப்போ நம்ம இல்லை இதை கேட்க மாட்டேன், நீ அடுத்து கேட்போமா அப்படின்போது நம்மளே தெளிவாயிரும். இனி கேட்க மாட்டேன், கேட்காத நிலைக்கு வந்துட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட போகும்போது எல்லாத்தையும் கேட்கணும். அதான் பெரிய விஷயம். இந்த விஷயத்தில் நான் செய்ய முடியாது அப்படின்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆவிகள் அசுத்தாவிலேருந்து உள்ள வந்து உட்காந்துக்கும். மாட்டேன்னு சொல்கிறாங்க, என்ன செய்யணும், அந்த அசுத்தாவிலேருந்து உள்ள உட்காந்துக்கும். என்ன வேணாலும் ஆண்டவர் சொல்லும்போது என்ன வேணாலும் செய்வேன். இப்போ நமக்கு ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்மி ஆஃபீஸரை வந்து அந்த இந்து கோயிலில் வந்து ஏதோ செய்யலைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. வேலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போ ஒரு இராணுவ வீரராக இருக்கும்போது அவன் சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிற கட்டளை. இது வந்து நம்ம வந்து அவருடைய கர்த்தருக்குரிய வைராக்கியத்தை நம்ம பாராட்டி தான். கர்த்தர் வந்து எப்படி தொட்டு பேசி வழிநடத்திப்பார். அவருடைய பின்னாடி உள்ள சரித்திரம் நமக்கு கிடைக்கலைனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவருடைய வைராக்கியத்தை பாராட்டி சில காரியங்கள் நடத்துகிற தேவன். ஏதாவது கர்த்தர் ஒரு வீடியோ வேலை கொடுக்காட்டி ஆண்டவர் என்ன செய்ய போஷிக்கிற தேவன். ஏதாவது ஒரு வந்து கர்த்தர் உயர்த்துகிற தேவன். அதுக்கப்புறம் நமக்கு அது சரித்திரம் நமக்கு கிடைக்கலன்னா யூடியூப்பில் பார்க்கும்போது அவனை குறைச்சது இந்த 6 வாரம் பேசுகிறாங்க. அவனுக்கு சப்போர்ட்டாக அந்த இராணுவருக்கு சப்போர்ட்டாக யாருமே செய்கிறார் பேசல. ஒரு தலைவர்கள் ஆளுக்குரிய தலைவர் வந்து பேசியிருந்தாங்க. அப்போது இராணுவத்தில் இருக்கும்போது ஒரு இராணுவ அதிகாரிக்கு கட்டுப்பட்டு தான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற சட்டத்திட்டம். அப்போ அந்த சட்டத்திட்டத்தை நிறைவேற்றும் போது என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வேலை பதிவு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வந்து நடக்கிறாங்க. ஆனால் தேவன் வந்து என்ன செய்கிற ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குற தேவனாக. யாரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற தேவன் கிடையாது. நான் சொல்கிறேன் இதை செய்யணுங்கிற ஒரு இராணுவ தளபதிமாக நம்ம நடத்துக்கிற தேவன் இல்லை. ஒரு பிள்ளைய கூட நம்ம நீ சொன்னால் நீ செய்யலை அப்படின்னா நம்ம வருத்தப்பட நீ போ அவனுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவோம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் சொன்னால் நம்ம செய்யலைன்னா அடுத்த வந்து திரும்ப சொல்கிறதுக்கு என்ன செய்வார், நம்ம என்ன செய்வார், பேசுகிற தேவன். அப்போ சொன்னதை செய்யலை அப்படின்னா யார் வந்து உள்ள நுழையிறாங்கன்னா பிசாசு வந்து உள்ள நுழைஞ்சிடும். அப்போ அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னா சரி என்ன சொன்னாலும் செய்யணும்னு தலையாட்டுவோம். எல்லா விதத்துலையும் தலையாட்டிடும். ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ளே போகும்போது இதை நீ செய்யாதுன்னு சொல்லும்போது அதை நம்மளால் செய்ய முடியாத ஒரு லெவலுக்கு வந்து எப்போ வந்து செய்ய முடியாத நிலைமைக்கு வந்து நம்ம வரமாட்டோம் அப்படின்னா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய போகுது தான் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பாதையில் நடத்தினாலும் அதுக்கு கீழ்ப்படியும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவருடைய ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு வந்து ஆழப்படுத்தப்படுத்தலாம் கர்த்தர் சொல்ல வெளிப்படுத்துவார். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது அப்படிங்கிற சங்கீதத்தில் ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. அது என்னது ஆழத்தை ஆழம் கூப்பிடுது யோசிச்சு பார்த்துருக்கோம். எப்படி ஒரு ஆழமான ஒன்று இருக்குது, ஒரு தண்ணி இருக்குது,
தண்ணியில் வந்து ஆழம் எவ்வளவுனே தெரியாது. இந்த ஆழம் வந்து திரும்ப ஒரு ஆழத்தை வந்து எப்படி கூப்பிடும் அப்படிங்கும்போது, இதுதான் தேவனுடைய அந்த சன்னிதானத்துக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நடத்துகிற விதம். நாம் ஆழத்துக்குள்ளே முத்தெடுக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்வார், அந்த ஆழத்துக்குள்ளே திரும்ப ஒரு ஆழத்தை கட்டளையிடுவார். அது எந்த விதத்தில் கட்டளையிடுவார், எந்த இடத்துல நீ முத்தெடுத்துட்ட நீ அடுத்த ஆழத்துக்கு போ அப்படிங்கிறது கிடையாது. அந்த முத்தெடுக்கிற இடத்திலேயே ஒரு ஆழத்தை கட்டளையிடுகிறது. மூச்சு முட்டி நான் நிற்கிறேன், அடுத்த முத்தெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் போய் முத்தெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க, வெளியில் வந்து ரெல்லடி செத்து போவேன். ஒரு டைம் தான் இருக்கும் அவங்களுக்கு ரைட்டா. ஆனால் அந்த மூச்சு முட்டுகிற இடம், அதே சொல்ல அவர் கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாது அப்படிங்கிற மூச்சு முட்டுகிற இடத்துல இருக்கும்போது ஒரு ஆழத்தை கட்டளையிடுகிறது. அந்த ஆழத்தை கட்டளையிடும்போது அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா அவருடைய ஆழத்துக்குள்ளே நம்ம கடந்து போயிடும். மூச்சு அடைச்சி முத்தெடுக்க தெரிஞ்சால் தான் உள்ளே போக முடியும். அப்படி இருக்கும்போது தேவன் வந்து இன்னும் உனக்கு ஒரு ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆழத்துக்குள்ளே மூச்சு முட்டி செத்து போயிடுவோமா இல்லை உயிரோடு இருப்போமாங்கிற கேள்வி என்ன செய்யாது, வராது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆழங்களுக்குள்ள கடந்து போனால் தான் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராகும். தேவனுடைய இந்த வார்த்தைகளை பரிசுத்தத்துக்கு நேராகவும் கடந்து போகும். இந்த வார்த்தைகளை வந்து நம்ம கடைசியாக ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுப்ப நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் இவ்வளவு காரியங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எசேக்கியேலை விட்டு நம்மளால் கடந்து போக முடியலை. ஏன் முடியலை அப்படின்னா தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கத்தான் அந்த ஆழத்தை ஆழம் கூப்பிடுக்கிறதுங்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம நடத்துகிறோம். இதை விட்டு இன்னும் போக முடியல. நான் வருஷம் பூரா நம்ம பேசுவோமா இல்லை ஆயுசு பூரா பேசுவோமா கூட என்ன செய்யலை, நமக்கு வந்து தெரியலை. இதை விட்டு போகிறதுக்கு நமக்கு இன்னும் நிறையா இருக்குது. உள்ள நம்ம அவ்வளோவா ஒன்றும் போகலை. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இதை விட்டு நம்மளால் கடந்து போக முடியாது. இவ்வளவு காரியங்கள் இதுக்குள்ளே இருக்குதா, அப்போ இன்னும் எல்லா புஸ்தகங்களும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யுது. நமக்கு என்ன ஆதியாகம சரித்திரம் கடக்கடன்னு படிச்சிடறோம், யாத்திராகமத்தை கடக்கடன்னு நம்ம படிச்சிடறோம், லேவியராகம பலிகள் என்ன செய்கிறாங்க இடுறாங்க, கர்த்தர் பரிசுத்தம் பிரித்து வச்சுட்டான்னு பார்க்குறோம். என்னாகும் போது அவங்க வந்து பாலைவனத்தில் அலைஞ்சு திரியிறாங்க. உபாகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார், மோசே இளைய தலைமுறைக்கு வருங்கால தலைமுறைக்கு நடந்தது திரும்ப என்ன செய்கிறாரு, ரிப்பீட் பண்ணி எழுதி வைக்கிறது அவனா இருக்கிறார். யோசுவா 12 கோத்திரத்துக்கு என்ன செஞ்சார், பங்கிட்டு கொடுத்தாரு. நியாயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா பின்மாறும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க கஷ்டப்படும் போது இறங்கு பின்மாறும்போது என்ன செய்கிறாரு, அடிமை ஒப்பு கொடுக்குறாரு, ஜாதிகளை மேற்கொள்கிறாங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது என்ன செய்கிறார், இந்த விடுவிக்கிறது ஒரு ரட்சகன் என்ன செய்கிறாரு, எழுப்புகிற தேவனாக இருக்குது. அதே வந்து நியாயாதிபதி. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் தீர்க்கதரிசி, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாக 2 நாவதுன்னா ராஜாக்களுடைய ஆளுகையின் கீழே வருகிற எல்லாம் அவங்களுடைய திமுருத்தனம், அவனுக்கு பண்ணுற அட்டுழியம் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு பார்த்து ஒரு எரேமியா தீர்க்கதரிசி எழுப்புறாரு. அப்புறம் 12 தீர்க்கதரிசியில் எழுப்புறாரு. எல்லாருமே அதோட லிங்க் ஆகும். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமும் 2 நாளாகமும் எஸ்ரா நெகேம் எல்லாமே அதோட லிங்க் ஆகும். அப்படி ஆகும்போது அதில் நல்லவனும் இருக்கேன், ரொம்ப ரேராக இருக்கிறாங்க. முக்கால்வாசி 1 2 தான் எல்லாருமே என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு விரோதமாக வரும்போது கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், சிறையிருப்பை கொடுத்து என்ன செய்கிறாரு, செதறடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த 12 தீர்க்கதரிசி அதோட மிங்கிள் ஆயிடுது. ஒரு 400 கடைசியில் என்ன செய்ய, ஒரு 400 வருஷம் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசவே யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறாரு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்கிறாருன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார், தூதன் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தை வெளிப்பட்டு ஜனங்களோட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட சொன்னபடி கேட்காம அடங்கா பிடாரித்தனமாக அவங்க இருந்திருக்காங்க அந்த ஜனங்கள் அப்படின்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட வேண்டிய ரட்சிக்கப்படலாம். யார் ரட்சிக்கப்பட்டோம்னா யூதர்கள், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படலாம். யூதர் இஸ்ரவேலர் சேகரிச்சு போயிட்டாங்க. யூதர்கள் செய்ய ரட்சிக்கப்படாமல் ஆண்டவர் சிலுவையில் அறையிறதுக்கு மெயினான ஒரு காரணக்கர்த்தாவை இஸ்ரவேலரை மாதிரி போயிட்டாங்க. அப்போ அதை விட ஒரு கொடுமையான காலங்களில் போகும்போது கர்த்தர் சார் ஒன்றும் இல்லாமல் தரிசாக ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இப்படி சொன்னபடி கேட்கறதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்லுவார், ஆபிரகாம் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி ஆபிரகாம் குறித்து சொல்கிறார். அவன் ஈசாக்கை உருவாக்கிட்டேன். ஆனால் அவன் செய்த தவறு என்ன, ஆகாருடைய ஒரு சந்ததி மீதியான்
மிதியானுக்கு கேத்தூராங்கிற ஒரு சந்ததி. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் அது வந்து மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணம் இல்லாத காலம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. சரித்திரம் வந்து இப்படி இருந்தாங்க. என்னைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டாலும் தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன் தான். ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு நான் வந்து என்னை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டுட்டார் அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த லெவலில் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னா அது என்ன ஒன்றும் புரியலை. நம்ம எப்போ கூப்பிட்டாலும் இப்போ அதே ஆபிரகாமோட பையன் ஈசாக்கு என்ன செய்ய ஒழுங்கு வளர்ந்துடுறாங்க. ஆனால் அதே ஈசா கூட பையன் யார் பண்ண 2 பேருமே தருதலையாக தான் இருக்காங்க. ஆனால் பட்டானா ஒருத்தர் முழுவதுமாக தேவை விட்டு போகாமல் இருக்கிறான் ஏசா. ஆனால் இவன் வந்து பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த தாக்கம், தகப்பனும் தாய் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தாக்கத்தில் அவனுக்கு ஆண்டவர் இருக்க பிடிச்சிக்க. தப்பி போனாலும் திரும்ப அவன்கிட்ட வரணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தனால என்ன செய்யணும், யாக்கோபு வந்து ஒரு இஸ்ரவேலை என்ன செய்யணும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கு. அவன் விதத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்து நல்லபடியாக இருக்கிறேன். ஆனாலும் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அங்கே உள்ள ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் சத்தியம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கும்போது சத்தியம் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்குரிய சத்தியம் அப்படி. நமக்கு எல்லா சத்தியமும் வெளிச்சமாக இருக்கிறதுலாம் கிடையாது. எல்லா சத்தியமும் சத்தியம் தான். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் சொல்ல வெளிச்சம் கொடுக்குற தேவன். அவங்களுக்கு சத்தியத்தை வந்து குறைச்சி கொடுத்துட்டாரு, நமக்கு கூட கொடுத்துட்டாரு அப்படிலாம் கிடையாது. எப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அப்போ அவனுடைய வார்த்தையில் சிற சத்தியத்தை செய்கிறாரு, வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லாததை நமக்கு சொல்லிட்டாரா, ஈசாக்கு சொல்லாத நமக்கு சொல்லிட்டாரா கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு உபதேசமோ ஒரு செய்தியை எடுக்கும்போது அவங்க வந்து மனசாட்சியின் காலத்தில் அவங்க தவறு பண்ணினாங்கன்னு சொல்லக்கூடாது. எந்த காலத்தில் இருந்தாலும் தவறு 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 அது நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லை அப்படி பிரிச்சுக்கிடுவாங்க. அது தவறான உபதேசம். அதில் மெசன கவனமாக இருக்கணும். ஆதியாகமம் 17 வந்து ஆண்டவர் சொல்லுவார், 17 சொல்லுவார், எனக்கு முன்பாக நீ உத்தமனா இரு. எதுக்கு சொல்கிறார்? அப்பயே அவன் செய்ய மாட்டான்னு சொல்லி சொன்னார். ரைட்டா? 17 சொல்ல எனக்கு முன்பாக என்ன செய்ய உத்தமனா இரு. அப்போ அப்படி சொல்லும் போது ஆண்டவர் வந்து இப்போ ஆகார் வந்து கல்யாணம் பண்ண கேட்டால் அது ஒரு பர்சன் பண்ணுவாங்க. இப்போ வேற என்ன சாரார் சொன்னதுனால என் கல்யாணம் பண்ணேன். சுய புத்தி எங்கே போச்சு? ஆண்டவர் சொல்கிறார் நீ உத்தமனா இருன்னு சொல்லி சொல்கிறார். பிள்ளை வந்து உனக்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ இவர் விசுவாசத்தின் தகப்பொண்ணு வேலை சொல்லணும், நம்ம தவறு சொல்லக்கூடாது. பட் ஆனால் எதுக்கு அதை தவறு பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சுத்தம். அவன் இருக்கிற காலத்தில் வந்து அடிமைகிட்ட வந்து பிள்ளையை பத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை தெரிந்தெடுத்து இந்த சத்தியத்தை மறைக்கக்கூடிய கூட்டம் நிறையா இருக்கு. ஆதாமுக்கு பழத்தை சாப்பிட்டேன், ஏவாள் வஞ்சித்தாலும் ஒரு வசந்த எடுத்து பிடிச்சிடுவான் பவுல் சொல்லிப்பார். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சபையோடு ஒப்பிட்டு பேசுவார், அதை விட்டுருவான். அப்போ ஏவாள் தான் அதுக்கு முக்கிய காரணம், ஆதாம் முக்கிய காரணம். இது காரணம் இல்லையா அப்படிங்கிறத விட 2 பேரும் கீழ்ப்படிஞ்சாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே லேடிஸ் அப்படித்தான். அதாவது எந்த ஒரு சத்தியத்தை எடுக்கும்போது சத்தியத்தை சத்தியமாக சொல்லி பழகணும்னா மற்ற ஜனங்கள் விஷயமாக சொல்ல திசை திரும்ப போக மாட்டாங்க. ஆனால் நாம் பேசின பிரசங்கத்தில் வந்து எத்தனை தவறுகள் இருந்து நம்ம கத்த நியாயத்தான் நிலையில் இருக்க முடியாது. இப்போ நம்ம சொல்ல உன்னத பாட்டில் நம்ம சில எடுத்து பேசியிருக்கிறோம். பைபிள் காலேஜ் போன பிறகு என்ன நடந்திருக்கு நமக்கு? அதில் இருந்து பேசக்கூடாது, ஆண்டவர் வந்து ஒப்புமையாக பேசக்கூடாது, சத்தியம் நமக்கு தெரியல. அப்போ நம்ம சத்தியத்தினுடைய நம்ம போனதுன்னு கத்தனை சில நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும். நம்ம சத்தியத்திலே போகலைன்னா அந்த வெளிச்சத்தை நமக்கு மாட்டாரு கொடுக்கணும். தெளிவாயிட்டா இப்போ திரும்ப இங்கே வந்து எடுக்கலாம்னு சொல்லும்போது நமக்கு என்ன சத்தியம் தெரிஞ்சிச்சு. பிறகு ஏகப்பட்ட ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏகப்பட்ட சத்தியம் நமக்கு எதுக்கு இதை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. அப்போ அது வந்து மாறுபாடு உள்ள சத்தியமாக அதுக்குள்ள நம்ம எதுக்கு போகணும்? அது எதுக்கு நினச்சாங்க? கர்த்தர் அனுமதிச்சுட்டு நினச்சாங்க, ரைட்டு. கணவன் மனைவி உறவு இருக்குது, ரைட்டு. அப்போ இந்த சத்தியம் வந்து தேவனுக்கு ஈடாகும், இயேசு கிறிஸ்துக்கு ஈடாகும், சாலமோனை கொண்டுட்டு வரக்கூடாதுங்கிற சத்தியத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சப்படுது. நாம் எதுக்கு அதுக்குள்ளே போகணும்? அப்போ இல்லை ஸ்பர்ஜன் சொன்னார், வாட்ச்மேன் யார் என்ன சொன்னாங்க, சத்தியம் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் எதுவோ அதன்படி நம்ம என்ன செய்யணும்,
உபதேசியை கற்றுக்கணும். உபதேசங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பிரசங்கம் பண்ணுறது வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். இது நான் வந்து பணத்துக்காக இல்லை புகழுக்காக அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் வரும். ஆனால் நான் அறியாமல் பண்ணியிருக்கிறேன். அந்த வெளிச்சம் எனக்கு தெரியாத வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாருன்னா அந்த சத்தியத்தின் பற்றி கொடுக்கும்போது அதோடைய தாக்கம் அவருடைய பனிஷ்மெண்ட் வந்து என்ன செய்யறேன். நான் எந்த நோக்கத்தோடு பேசுனேங்கிற அவருக்கு தெரியும். ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ண ஒரு நோக்கத்தோடு பேசினேன். அதுக்காக நான் தவறான ஒரு உபதேசம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியாதனால சில காணாதவைகளை கத்தர் காண்கிற போல அறியாமையின் காலங்களை கத்தர் காணாதவர் போடுகிறார். அப்போ அந்த காலங்கள் வந்து எனக்கு வந்து மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்படலை அப்படின்னு நான் தேவனுடைய சமூகத்தில் செய்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சத்தியம் எனக்கு சில வெளிப்பட கிடைக்கல. இனிமேல் நான் தவறு என்ன செய்ய மாட்டேன். அது எப்பேற்பட்ட ஸ்பர்ஜனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பரிசுத்தவான் எழுதியிருந்தாங்க. வேதம் என்ன சொல்லுது, தேவன் நமக்கு கொடுத்த வெளிச்சம் என்னன்னு பார்த்து நம்ம கடந்து சொல்லலாம். இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது அனுசரியாக ஆழத்துக்குள்ள என்ன செய்யறாரு, கடந்து போய் நடத்துகிற தேவன். அதே பிசாசுக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்போது என்ன செய்யறான், பிசாசு என்ற ராஜ்யத்துக்கு உகந்தவர்கள் அவன் மாற்றும். ஆண்டவர் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும், ஆனால் தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யம் ஒன்றுதான். தேவனுடைய ராஜ்யம் அப்படிம்பாங்க. இங்கே வந்து செய்கிறாரு, இந்த பூமியில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தி இங்கே ராஜாதி ராஜாவாக இருந்து ஜனங்களை, அவருடைய ஜனங்களை நடத்துகிறது தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம் போது இந்த தேவனுடைய ஒரு 1000 வருஷத்துல செஞ்சு முடிவுட்டு அதுக்கு இப்போ நம்ம எங்கே போகணும், பரலோகம் போக போகிறோம். பரலோக ராஜ்யத்தில் செயல்படும் இந்த காரியங்கள் வந்து இங்கே இருக்கிற இதே காரியங்கள் அங்கே நம்ம வந்து நடக்க போகிறோம். அங்கே வேணும் சும்மா இருக்க போகிறோமா, வெறும் ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோமா, துதிக்க போகிறோமா அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிறது இங்கே நடக்குதுன்றாரு. அப்போ இங்கே இருக்கிறது அங்கே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்போ நம்ம அங்கே போனாலும் அப்பேற்பட்ட ஒரு உலகத்துலாம் இருப்போமே ஒழிய எல்லா நாளும் நம்ம துதித்து கொண்டு இருக்கிறதுக்கு வந்து தூதர்கள் இருக்கிறாங்க, சிருஷ்டிகள் இருக்குது. நாமளும் துதிப்போம். வெளிப்படுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே துதிக்கிறாங்க. துதித்தாலும் அது மத்தியில் கர்த்தர் சார் ஏதோ ஒன்று நமக்கு வச்சிருக்கிறாரு. போர் அடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது போர் அடிக்காத ஒரு காலங்களாக இருக்கலாம், துதிக்கிற நமக்கு போர் அடிக்காத ஒரு காலங்களாக இருக்கலாம். இல்லை இதே மாதிரி ஒரு 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 கட்டமைப்பு அங்கே ஏதாவது கர்த்தர் வச்சிருக்கலாம். ஏன்னா எபிரேல பார்த்தீங்கன்னா உலகங்கள் அப்படின்னு ஒன்று வார்த்தை தான் இது வரும். ஆனால் வந்து எதிரே வார்த்தை விடுங்க, உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு எதிரே. ரெண்டாவது வசனம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். உலகங்களையும் உண்டாக்கினார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற எந்த இடத்துலையும் இருக்காது. அப்போ ஆண்டவர் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னு ஒரு உலகம் அப்படின்னா எத்தனை உலகம் இருக்குது. ஒரு வானம்னு சொல்லி சொல்கிறாங்க, சாரி 7 வானம் அப்படிங்கிறாங்க. பவுல் வந்து 3ஆம் வானம் வரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை வானங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ எத்தனை உலகங்கள் இருக்குது வேதத்தில் தான் இருக்குது. நமக்கு வானங்கள் வேதத்தில் தான் இருக்குது. அப்போ எதுவுமே நமக்கு தெரியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்களா அங்கே போனோம் இப்போ என்ன செய்வோம், துதித்து கொண்டே தான் இருப்போமா, வேறு எதுவும் செய்ய மாட்டோமா அப்படிங்கும்போது இந்த லாசர் கதையில் நினைச்சாரு நமக்கு ஒரு ஓமையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் பேசுகிற எல்லா ஓமையும் பார்த்திங்கன்னா சும்மா கட்டுக்கதைகள் என்ன செய்ய மாட்டேன் பேசுகிறது. அதே மாதிரி நாம என்ன செய்யக்கூடாது, கட்டுக்கதைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி ஒரு ஊரில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கதைகள் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அது பொய்யனும் பொய்க்கு பிதாம. நாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு மிஷினரியை பற்றி சொல்லலாம், இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்லலாம், இல்லை யாருடைய நம்மளுடைய விசுவாசியை மத்தியில் இல்லை அன்னைக்கு நடக்கிற காரியங்களை நம்ம பண்ணி சொல்லலாம். இந்த கட்டுக்கதைகள் செவிசாய்க்கும் காலம் வரும், கிழவிகள் பேச்சு இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க, தலையிடக்கூடாது, உபதேசத்தில் வந்து கவனமாக. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்பால் என்ன பண்ணுறாரு, அவர் தான் 3ஆவது இப்பால் தான் என்ன செய்கிறாருன்னா இந்த ஐஸ்வர்ய மயக்கம்னு சொல்லுவோம். ஐஸ்வர்யம் கூடும்போது பார்த்தீங்கன்னா அதை கண்ணை மறைச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து புது பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழைய பணக்காரனுக்கு புது பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது, பழைய பணக்காரன் போது அவங்க அப்பா தாத்தா காசு பணத்திலாம் வந்து வந்து கடந்து வந்திருப்பான்.
கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கொடூரமான ஆட்கள் இருக்கும்போது தன்மையாக நடந்து கொள்கிற குடும்பங்கள் இருக்குது. அப்போ தன்மையாக நடக்கும்போது அதில் வர சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ஒரு மதிக்கக்கூடிய சந்ததியாக வந்து புது பணக்காரன் அப்படின்னா அப்போ தான் பணக்காரன் ஆகிட்டேன். அவனுக்கு முன்னுக்கு பின்னாடி சந்ததி வந்து எழும்பாத ஒன்று இருக்கும். அப்போ அந்த பணத்தை எப்படி சம்பாத்தியம் பண்ணுங்கிறதுல வந்து ஒரு வெறித்தனம் சொல்லுவோம். அப்போ இது வந்து நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒன்று அப்படிங்கும்போது ரொம்ப கராராக நடந்துக்கிறோம். அதை வந்து பழைய பணக்காரனுக்கும் புது பணக்காரனுக்குள்ள வித்தியாசிச்சோம். புது பணக்காரன் கிட்ட செய்யக்கூடாதுன்னு டச் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொக்கிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொக்கிஷம் வந்து இருந்ததுனால நினைச்சேன்னா அவனுடைய இருதயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரக்கமற்ற தன்மையாகும். பணத்தை வச்சு அடிக்கலாம்னு சொல்லுவாங்களே, பணத்தை வச்சு கூலிப்படைக்கு கொடுக்குறேன், பணத்தை வச்சு அரசியலில் குறிக்கிறாங்க, பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து வன்முறையான செயல்கள் வந்து சொல்லியிருக்கு. என்ன செயல்னு சொல்ல வரலாம். அப்போ இராணுவம் வச்சுருக்கிறேன், நிறைய பேர் வச்சுருக்கேன் அந்த இருப்பவராஜா அப்படிங்கும்போது வன்முறையான காரியங்களை வந்து ஈடுபடக்கூடிய ஒரு துணிகரம் வந்துடும். ஏன்னா டோட்டல் இப்போ நம்ம வந்து பரிசுத்தமாகும் போது நம்மளுக்கு ஆவிகள் அசுத்தம் டச் பண்ண வந்தால் அந்த நம்ம கத்தை நிதானிக்க வச்சு விலக்கி விடுகிற தேவன் நாமளும் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். சரியா? சாத்தானின் ஆழங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்ல அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் எப்படி வருவான்னு நமக்கு தெரியும். அது எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம பரிசுத்தான் இருக்கும்போது அவன் எப்படி வர்றேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி உன்னுடைய இப்போ வந்து அந்த ஐஸ்வர்யத்தில் வந்து அவன் விளக்கம் வந்து நமக்கு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இப்போ உள்ள ராஜாக்கிட்ட இல்லாத செல்வம் வந்து இருந்திருக்கு. அமெரிக்காவை சொல்கிறோம், அப்புறம் ரஷ்யாவை சொல்கிறோம், அப்புறம் இந்த புரணை நாடு சவுதி அரேபியா அவங்களெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்க பெட்ரோல் தண்ணியாக இருக்குது, ஏகப்பட்டது வந்து தங்கத்திலே காரு, எல்லாமே தங்க கோப்பை, டாய்லெட்டே தங்கத்தில் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம செய்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனால் இவனுடைய செல்வத்தை பார்க்கும்போது எல்லா விதத்துலையும் இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்துகிட்டா அமெரிக்கா வந்து எல்லாத்துலேயும் செல்வம். அங்கே இருக்கிற நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ ஒரு டவுனான ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இவன் இந்த இத்பாலுடைய தீரு ராஜாவுடைய வேதத்தின்படி வெளிச்சத்தின்படி பார்க்கும்போது அவன் எல்லா விதத்துலையும் என்ன செய்கிறான்னா டாப்பில் இருக்கான். ராணுவம் எடுத்தால் டாப்பில் இருக்கிறான், வியாபாரத்தை எடுத்தால் டாப்பில் இருக்கான், ஞானத்தை எடுத்துட்டா டாப்பில் இருக்கான், சேர்த்து வைக்கிறத பார்த்தா பணம் சேர்த்து வைக்கிறத பார்த்தா டாப்பில் இருக்கான். இவ்வளவு இருக்கிறான வன்முறைக்கு அவனுடைய இருதயம் கட்ட வைக்கப்படும். அப்போ அப்படிப்பட்ட பாதையில் என்ன செய்யணும், இந்த பிசாசை கொண்டு போய் நிலைநிறுத்திட்டு உணரக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்யணும் கொண்டு வரும்போது அவன் சொல்ல நான் தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவன் தேவனுடைய சிங்காசனம் கூட சொல்லலை, நானே தேவன், நான் இருக்கிற சிங்காசனம் தான் அது உரிய சிங்காசனம். அப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து நம்மளை உயர்த்தும் போது எந்த விதத்தில் கர்த்தர் உயர்த்துறார் அப்படின்னு பார்ப்போம். எந்த விதத்தில் உயர்த்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது உலக பிரகாரமாக நம்ம உயர்த்துகிற தேவன். ஏன்னா தானியேலை உயர்த்துறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்துறாரு, இவரை யோசேப்பை உயர்த்துகிறாரு, ஈசாக்கு செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எந்த ஒரு சீசனும் உயர்த்தின மாதிரி நமக்கு என்ன செய்யலை, சரித்திரம் சொல்லப்படும். ஆனால் எப்பவுமே இந்த ஆசீர்வாதங்களுக்கு என்ன செய்யணும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்து பார்க்கணும். அப்போ ஆசீர்வாதங்களுக்கு வந்து தடை பண்ணுகிற தேவன் இல்லை, அவரே ஐஸ்வர்ய சம்பனர், நம்மளை பிச்சைக்காரனா வைக்க மாட்டாருங்கிற தெளிவு நமக்கு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவராக இருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை உயர்த்தும் போது உயர்த்துகிற தேவனிடம் எதற்காக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கேட்கிற பிள்ளைகளாக தாவீதை உயர்த்தினார். தாவீதை உயர்த்தும் போது என்ன செய்யறான், பாவத்தில் வந்து விழுகிறான். அப்போது ஒரு ராஜா, அதுவும் தவறு சொல்லுவாங்க, ஒரு ராஜா இதில் ஒன்றும் தவறு கிடையாது. அப்புறம் நிறையா கல்யாணம் பண்ணுறது தவறு தான். ஏன்னா நியாயப்பிரமாணம் எந்த காலங்களில் கொடுக்கப்பட்டுச்சு, மோசையின் காலங்களில் கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ மோசையின் நியாயப்பிரமாணத்தை சங்கீதங்களை எழுதி வச்சு பாடுகிற ஒரு பாடல் ஆசிரியராக தாவீது இருக்கிறான். ஆனால் அதே தாவீது என்ன செய்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை மீறி விபச்சாரம் செய்கிற ஒரு பாவத்துக்குள்ளே என்ன செய்கிறேன், அவன் விழுந்துறேன்.
மீட்டெடுக்க கத்தனை தூக்கி எடுத்துட்டாரு, கிருபை எடுத்துட்டாரு, மீட்டு எடுத்துட்டாரு. ஆனால் சந்தோஷம். ஆனால் உயர்த்தும் போது என்ன செய்திருக்கணும்? உயர்த்த தேவன்கிட்ட என்னை உயர்த்தும் போது இந்த உயர்த்துதல் எனக்கு எதுக்கு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தவன் இந்த காரியம் என்ன செஞ்சிருக்க அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்காரு. அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காத போது நாம் என்ன கற்றுக்கணும் போது கற்று நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல படிப்பில் ஒரு கலெக்டராகவோ ஒரு டாக்டராகவோ இல்லை வேறு என்னவோ ஒரு விஷயங்களுக்கு ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு நாட்டை ஆளுகிறவராகவோ இப்படி நம்ம வந்து உயரும்போது கர்த்தர் எதற்காக இந்த பாதையை நமக்கு திறந்து கொடுத்தார், எதற்காக இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கும்போது அதை நம்ம பயன்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு கலெக்டராகிட்ட நான் என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் அந்த மத்தியில் சரி பாடுபடுகிற பிள்ளையாக நான் இருக்கணும். ஒரு டாக்டர் ஆகிட்டா அதனுடைய டாக்டர் பதவி என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு அடுத்து வந்து மினிஸ்ட்ரிக்கு உதவுகிற ஒரு உயர்வாக என்ன செய்யணும்? பார்க்கணும், அதை பயன்படுத்தணும். நான் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டா மாறுகிறது தவறில்லை, அதில் நான் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்து நான் ஒரு சாட்சியாக இருந்து அந்த ஆளுகையில் தேவனுக்குன்னு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல நான் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் அவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த உயர்வு வந்து ஆண்டவரே நானாக தேடி போனதா இல்லை நீங்கள் கொடுக்குறீங்களா? அதாவது தேவ திட்டத்தின்படி நான் ஒரு அரசியல்வாதியா, தேவ திட்டத்தின்படி நான் ஒரு டாக்டரா, தேவ திட்டத்தின்படி நான் ஒரு இன்ஜினியரா, தேவ திட்டத்தின்படி நான் ஒரு கலெக்டரா, தேவ திட்டத்தின்படி நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தேவனுடைய கரத்தில் நம்ம வந்து கேட்கும்போது இந்த தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஈர்ப்பான் ஒரு நிலைமைக்கு என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். உயர்வு இல்லை, எதுவுமே எனக்கு எப்போவுமே தரித்திரமாக இருக்குது, எப்போவுமே நான் துன்பத்தில் தான் இருக்கிறேன், எப்போவுமே நான் இக்கட்டில் தான் இருக்கிறேன், எப்போவுமே நான் வறுமையில் தான் இருக்கிறேன், அதனால என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உயர்வே இல்லை, அதனால் ஆண்டவருக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. வறுமையையும் துன்பத்திலையும் நம்ம உயர்த்துகிற தள்ளி விடுகிற தேவன் நமக்கு இல்லை. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா வறுமையை விட்டு நம்ம என்ன செய்ய நீங்க பண்ணுகிற தேவன். யாக்கோபு என்ன போறேன்? உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தா போறதில்லை. அவன் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் திருடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ரைட்டா? சரி, திருடிட்டு வந்தான்னு வச்சுக்கணும், 2 பரிவாரம் கூட வந்தான்னு வச்சுக்கணும். அதன் பிறகு அவன் தவறு பண்ணலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யோசேப்பு அனுப்பும்போது சரியான காணாமல் போய் யோசேப்பிட்ட தானியம் வாங்கும்போது காணாமல் இருக்கிற எல்லா காரியங்களையும் பணத்தையும் சரியான பிள்ளைங்களில் கொடுத்து அனுப்புகிறேன். அப்போ ஃப்ராடு பண்ணி சம்பாத்தியம் பண்ணானா ஃப்ராடு அப்படிங்கிறது வேதத்தில் என்ன இருக்குது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் மாமனார் ஆட்டையும் இல்லை மற்றது அபகரித்து கொண்டுட்டு ஓடி வரல. அந்த தேவனோட போராடி மேற்கொண்ட பிறகு ஒரு புது மனுஷனை வந்து மாறுகிற தேவனார். அப்போ ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நமக்கு என்ன கிடையாதுன்னா வறுமை கிடையாது. யோசேப்பு எடுத்துக்கலாம். யோசேப்பு ஆண்டவருக்குள்ளே தான் இருந்தேன். பட் ஆனால் ஆண்டவர் ஒரு சோதனையின் மூலம் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிற தேவன். உயர்த்தின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய தேசத்திற்கு ஒரு ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவர் இதை முன்னாடி அனுப்புறது வந்து நல்லதுக்குன்னு நினைங்க, ஒரு ஜீவரட்சணை அப்படிங்கும்போது உங்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு வந்து உயர்ந்த பதவி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் பாதை வழியாக போகிறோம், இல்லை ஆசீர்வாதத்தின் பாதையே இல்லை, எனக்கு டோட்டலாக வந்து வெறுமையாக இருக்குது அப்படின்னா எந்த பாதையில் நடத்துகிறாரு? ஆகாரம் நடத்தினார். அவள் தவறு பண்ணுனா ஆனால் ஆகார் போக இறக்க பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆகார் என்ன பண்ணுறான்? உனக்கு ஒரு மகனை தருவேன், அவன் என்ன செய்வேன், அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது ஆகார் பண்ணிய தவறு என்ன? ஆண்டவர் சந்திச்சார் இல்லையா? அப்போ சந்தித்த அந்த ஆபிரகாமின் தேவனை இவள் ஏற்றுக்கொண்டு மகனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அதை போதிச்சிருக்கணும். அந்த கானானில் பெண் எடுத்திருப்பான். கானானில் பெண் எடுத்திருப்பான். அந்த காரியங்களை விலகி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மனுஷியாக மாறி இருந்தா அந்த சந்ததி என்ன செஞ்சு இன்னைக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததியாகும். இப்போ அதில் இருப்பாங்க எல்லாமே. இப்போ நமக்கு வந்து இஸ்மவேல் சந்ததி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏசாவின் சந்ததி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, தீர்வுல இருக்கேன். அடுத்து நம்ம ஒரு தடவை ஒரு 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 கூட்டம் வந்து இப்போ பார்த்துட்டு வந்தோம், ஒரு சந்ததி உயிரோட இருக்கு பார்த்துட்டு வந்தோம்ல. அது கமாஸில் அதுக்குன்னு மட்டும் தனியாக வச்சுருக்கிறது.
கமாஸ்க்கு பக்கத்தில் அம்மோன் புத்திரரா மோவாபியரா ஒரு அது மட்டும் அம்மான் பட்டணம் பேருன்னு இருந்துச்சு. அந்த இடம் மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்காரு. அங்கே இருக்காங்க அந்த ஆதியில் உள்ள ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு ஆழத்துக்குள்ளே போகும்போது அது கர்த்தரை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்குது. ஒருத்தனை வந்து தரிசா ஆக்கிற தேவன் இல்லை அப்படிங்கிற விஷயம் தவறு பண்ணிட்டான்றதுக்கு என்ன செய்ய வந்து செய்யாது தேவன் இல்லை. அப்போ தூதன் தவறு பண்ணிட்டான், அதனால அவர் வந்து கீழே தள்ளிட்டான்னா அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தூதனால அவன் தள்ளிட்டான் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது, கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ஷன் ஆகிறேன். அப்போ தூதன் உடனே கரப்ஷன் ஆகிருப்பான் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வருதா? அப்போ யாரையும் வந்து கத்தனை செய்யாரு உடனே செய்ய அவருடைய கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமலும் காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமலும் இருக்குது. அப்போ அவர் எல்லாம் நீதிக்கு வந்து நீதியின் தேவன் அப்படின்னு பார்க்கும்போது அவரை மிஞ்சினதுக்கு ஆளே கிடையாது. அந்த நீதி வந்து மற்றவங்க குறை சொல்லாத அளவுக்கு நீதி செய்கிற தேவன். எப்படி நியாயம் தீர்ப்பார்? யதார்த்தத்தின்படி நியாயம் தீர்ப்பார். யதார்த்தத்தின்படி நியாயம் தீர்ப்பார்னா என்னது, அவருக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து தவறு பண்ணிட்டான்னு சொல்லி நான் அவர் முன்னாடி நம்ம நிப்பாட்டினால அவனுடைய தவறுக்குள்ள அவையனுடைய நல்ல விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நியாயம் செய்கிறது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் குற்றவாளி, நான் கொலை குற்றவாளி அப்படிங்கும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கள சின்ன கோர்ட்டு விடுதலை செஞ்சாங்க, அவன் சாட்சியிலன்னு சொல்லி விடுதலை செய்யணும். அப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சாட்சிக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க அதனால அவன் வெளியில் வந்துட்டான்னு சொல்லும்போது அந்த காரியமும் நடக்கலாம். அப்போ அவன் வெளியில் வந்த பிறகு அவன் நல்ல முறையில் இருந்ததுன்னா அவன் வந்து அங்கே தவறு பண்ணி வெளியில் வந்ததான்னு அர்த்தம். நல்லபடியில் இருந்தால் அவன் உண்மையாகவே அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று வந்து கர்த்தருக்கு அந்த நீதியெல்லாம் பார்த்து அவனை விடுதலை ஆக்கியிருப்பான். வெளியில் வந்த பிறகு போட்டு தள்ளுவாங்க. அப்படி போட்டு தள்ளும்போது பார்த்தீங்கன்னா உள்ள கரப்ஷனுக்கு இங்கே உள்ள பனிஷ்மெண்ட். வெளியில் வந்திருப்பேன், வெளியில் வந்து இங்கே போட்டு தள்ளுறதுக்காக கர்த்தர் வெளியில் அனுப்புவார். அப்படிங்கும்போது இந்த ஆவிகள் தான் அங்கே செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து நல்லா ஆராய்ச்சி பார்த்தோம்னா இந்த ஆவிகள் அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உன்னை கொண்டுட்டு வந்து வெளியில் வந்து என்ன செய்யும், போட்டு தள்ளும். இப்போ ஆவேல வந்து கானான் வந்து கொலை செய்வான்னு ஆண்டவருக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்பான். ஒருத்தன் வந்து ஒரு மனுஷனை படைக்கிறாரு, இந்த மனுஷன் வந்து தவறு பண்ணுவாங்கிற அவர் எல்லா வருஷமும் அறிகிற தேவன். அது சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவன் செய்வாங்கிற தெரியும், யார் செய்ய வைக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அதில் ஏன் தலையிடலை அப்படின்னா அதுதான் சொந்தம். இப்போ காசாவில் உள்ளவங்க போராடுறாங்க, இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ஹமாஸ் வந்து எங்களை ஆக்கிரமிச்சிருவாங்க, அப்போ எங்களுக்கு ரஃபா பட்டணம் என்ன செய்யணும், எங்களுக்கு அதனுடைய இராணுவ கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். அப்போ எதுக்கு போராடுறாங்க, அது எப்படி இவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு இங்கே வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறது தவறு, இது அடுத்தவங்களோட சுதந்திரத்துள்ள தலையிடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. இப்போ பிள்ளைங்களை சொல்ல என்ன ஃப்ரீயாக விடுங்கம்மா, ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறாதீங்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரீயாக விடும்போது அது தவறு பண்ணிடுமோ நம்ம சொல்கிறோம், கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறோம். அப்போ ஒரு கட்டத்தில் சரி எகிரி விடுது, நம்ம கண்ட்ரோல் விட்டு மிஞ்சிட்டு மேலேயே போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிசாசுடைய குணங்களும் தெரியும், மனுஷனுடைய குணங்களும் தெரியும். ஏன்னா அவரே என்ன சொல்கிறார், இந்த மண்ணில் இருந்து அவன் படைக்கப்படுறீங்க, அவன் அந்த அளவுக்கு அவனால் பண்ண முடியுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மண் பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கி ஆளுகை செய்வது நம்ம என்ன செய்யணும், என்னவா மாறிடும், தேவனுடைய மனுஷனும் மாறிடும். அதே மண் பாண்டத்துக்குள்ளே பிசாசு தங்கும்போது என்ன செய்யணும்னா அது உடைந்த மண் பாண்டமா, ஒன்றுக்கு உதவாத மண்பாண்டமாக என்ன செய்யணும், மாறி விடுகிற காரியங்களை ரைட்டா. முடிஞ்சு சார் டைம் இல்லை 40 நிமிஷம். சரி, அப்போ நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமும் மற்ற எல்லா படைப்பலம் எல்லாமே நமக்கு சூழ்ந்து இருக்கும்போது நம்ம தேவனை தேடவே முடியாது. அதை நம்ம நல்லா கற்றுக்கணும். ஒரு இடத்துல கர்த்தரை உயர்த்துறாரு, ஒரு ராஜா உயர்த்துறாரு அப்படின்னாலுமே அந்த உயர்வு வந்து இப்போ தானியேல் வந்து உயர்த்தினாரு, அந்த உயர்வு வந்து அவருக்கு என்ன அப்படிங்கிறத அவருக்கு பிடிபடும். அப்போ அவர் தேவனை வந்து இருக்கிறாரு, பயங்கர பிரேயர்மேன், ஒரு ஜப வீரன் அவர் வந்து இருக்கிறார். அந்த அதையும் நமக்கு கிடைச்சிருக்காரு, அதையும் உயரத்தில் பதிவு வச்சுருக்காரு. அதே இடத்துல உயர்வான ஒரு ராஜா தாவீது
விழுந்து போகிற பதிவும் வேதத்தில் வந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது உயர்வு நமக்கு வேணும். உயர்வு இருக்கும்போது தேவனை தேடுகிற பிள்ளைகளை வந்து இருக்கணும். அதே நேரத்தில் தேவனை தேடுகிறவராக இருக்கணும். தேவனுக்கு நம்ம என்ன செய்ய இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம செய்யணும், கண்டுபிடிக்கணும். தானியேல் வந்து அங்கே இருக்கும்போது சரி நான் ஃபாஸ்டிங் போட்டு 60-70 வருஷம் சொல்லியிருக்கீங்க இறைமையாட்ட, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, நாங்கள் எப்படி போகிறது அப்படின்லாம் அவன் பன்றாட்டு ஜெப வீரராக வந்து அவர் இருக்கிறேன். அப்போ அந்த காரியத்தை தன்னுடைய ஜனங்கள் விடுதலை அவனோட காரியத்தை குறித்து எனக்கு தெளிவு இருக்கும். அது அவனுடைய திட்டமாக கூட இருக்கும். அப்போ நமக்கு ஒரு இடத்துல கத்தம் உயர்வு கொடுத்துருந்தாருன்னா நம்முடைய திட்டம் என்னன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி எனக்கு வந்து பெரிய பெரிய உயர்வே இல்லை, ஒரு நார்மலாக ஒரு ஆளாக இருக்கிறேன், ஏன்னா இந்த பாதையே நடத்துகிறாரு அப்படின்னு உங்களுக்கு திட்டம் வந்து தெரியணும். சாதாரணமாக யாரையும் நடத்த மாட்டார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு. இந்த உலகத்தில் வந்து ஆதாமியாவால் படைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, மீகால 5:2 5:2 வந்து யூதாவின் பெத்லகேம். அப்போ 6:8 மனுஷனே. ஆமாம், இல்லை இல்லை, சங்கதியை பெரும் ஒருவனை அல்லவா படைத்தார். அந்த வர மல்லிகை 2:13. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அப்போ ஆதாம் வந்து ஆண்டவர் எதுக்காக படைச்சாருன்னா தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெரும்படுத்த வசனம் அப்படித்தான் சொல்லணும். அப்போது அவங்க வந்து சர்ப்பத்துக்கு வந்து ஏன் இடம் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அவங்களும் தேவனாக மாறணுங்கிற ஒரு எண்ணம். அது ஒரே நாள் வந்துருக்கணும், ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லணும். ஒரே நாள் அவன் ஒரு நாள் வந்து பேசினானா இல்லை 1000 நாள் வந்து பேசினானா வேதத்தை சொல்லுவாங்க. அப்போ செவி சாய்க்கிறாங்கல்ல, சாசின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாங்க. அப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்குள்ளே கரப்ஷன் பண்ணுறதுக்கு என்ன செய்யறாங்க வந்து ரெடியாக இருக்கிறேன். ஆமாம், அங்கேயே ரெடியாக இருக்கு. அப்போது ஏதேன் தோட்டத்துக்கு அவன் எப்படி வந்தான், ஆண்டவர் வந்த இடத்துல அவன் எப்படி வரலாம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு. அவர் அனுதினமும் உலாவுகிற இடத்துக்கு யார் வர, அவங்க 2 பேர் வர்றாங்க. இப்போ இவங்க ஏவாளும் சர்ப்பமும் சந்தித்த இடம் வந்து எந்த இடம் நமக்கு சொல்லணும். அப்போ ஏதேன் தோட்டம் ஃபுல்லாக அவருடைய ஆளுகையில் இருந்துச்சா அப்படின்றது நமக்கு வந்து சொல்லப்படும். ஏன்னா யோகில் வந்து பார்க்குறோம், தேவனுடைய சந்நிதியில் வரேன். தேவனுடைய சந்நிதி என்னது, வாசல். இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் என்ன சொல்லுவோம், சந்நிதி, அம்மன் சந்நிதின்னு சொல்கிறோமா. அப்போ அது வாசல், கற்ப கிரகம் வர வாசல் வர. அப்போ அந்த தோட்டத்தில் வந்து ஆண்டவருக்கு ஒரு அவங்க 2 பேரும் ஆராதிக்கிறதுக்கு ஒரு, ஏன்னா அவர் சாயங்காலந்தோறும் வர்றாரு, அந்த இடம் சொல்லப்படலாம். அப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு அவன் வருவானா,
வரக்கூடாது. எப்படின்னா இப்போ நாம் 2 பேர் இருக்கிறோம், இப்போ என்ன செய்யறோம், ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும்போது இந்த இடத்துல வருவானா அப்படி பார்க்கும்போது வருவான். வரும்போது நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும் போகும்போது என்ன செய்ய வேண்டாம், டச் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துலையும் அவன் செய்ய முடியாது, வர முடியாது. ரைட்டா? இப்போ நம்ம கடந்து போன பிறகு இந்த இடம் பரிசுத்தமான கிடையாது. அவர் இருக்கிற பரலோகம் பரிசுத்தமான, அதுக்கு எதுக்கு நம்ம ஒப்பிட முடியாது. ஆனால் நம்மளுடைய வெளிச்சத்தின்படி நமக்கு இருக்கிற குறைவுள்ள அறிவின்படி பார்க்கும்போது ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் வந்து அவர் வந்து பேசி இருக்கிற இடம் வந்து வேறு ஒரு இடமா இருக்குது. அவர் ஆயத்தம் பண்ண ஏதன்றதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ண இடமா இருக்கும். இல்லை இந்த ஏவாள் வந்து பேசுகிற 2 பேரும் பேசுகிற இடம் அது ஏதன் தோட்டத்துக்குள்ளேன்னு சொல்லப்படலாம். ஏதன் தோட்டத்துக்குள்ளே ஏதன் தோட்டத்துக்குள்ளே ஏன்னா ஏதன் தோட்டத்துக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க. வெளியில் எது இருந்திருக்கா அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கனியை பார்த்து அது பேசுது, சர்ப்பம் வந்து பேசுகிறேன். அப்போ இவங்களுக்குள்ளே என்ன கரப்ஷன் ஆக வைக்கிறேன். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்த சொல்லிட்டு ஒரு சின்ன காரியம் என்ன சொன்னீங்க, கொடுக்கணுமா அப்படிங்கிற சிந்தனை செய்ய கரப்ஷன் ஆகுது. இப்போ கொடுக்கறதுல கரப்ஷன் ஆகுது. இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கறதுல கரப்ஷன் ஆகுது. அப்போ பிசாசு எந்த விதத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அதை கரப்ஷன் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கேன். எப்படா நம்ம வந்து செய்வோம், அவனுடைய சிந்தைக்கு மாறுகிறதுக்கு அவன் வெயிட் பண்ணுகிற தேவனாக இருக்கு, பிசாசாக இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருந்தால் அவனை ஜெயிக்கலாம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு வந்து அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ தான் பசத்தா நம்ம இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம வாசனை சொல்கிறோம், பூரணமான ஆவி அவனுக்குள் இருந்தது. இப்போ பூரணமான ஆவின் வந்து பசுத்த ஆவின்னு அவன் பேசுகிறாரு. ஆவிக்குரிய சந்ததி பெரும்படியான்னு போட்டிருக்கோம். அப்படிதான் வாசிங்க, ஜீவனுள்ள சந்ததியா ஆவிக்குரிய சந்ததி, பரிசுத்தமுள்ள சந்ததி இல்லை வாசிங்க. மல்லிகை 2:15 தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. தேவ பக்தியுள்ள சந்ததினா ஒரு பரிசுத்த சந்ததி தானே. அப்போ தேவ பக்தியுள்ள சந்ததி பெருமா அவனுடைய பூரணமாக நிறையப்பட்ட ஆவியில் வந்து இப்போ ஆதாமும் ஏவாளும் தெரிஞ்சே செஞ்சுருக்கேன், தெரியாமல் செய்யலாம். நம்ம சொல்லுவோம் அறியாமல் செய்தாங்க, அறியாமல் செய்தால் ஒரு பாவம், அறிஞ்சு செய்தால் குற்ற நிவாரணம் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அறிஞ்சு செஞ்சாங்க, அறியாமல் செய்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அறியாமல் செய்கிறாங்கன்னா சின்ன பிள்ளைங்க தான் செய்வாங்க, அறியாமல் செய்வாங்க. இப்போ ஒரு தீய சுடுது அப்படின்னு தெரியாமல் இப்போ என்ன செய்யணும், போய் தொடுதுன்னா அதுதான் வந்து அறியாமல் செய்வாங்க. நமக்கு என்ன அறிஞ்சு செஞ்ச பாவம் அறியாமல் செஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுதானே செய்யணும். கர்த்தருக்குள்ளே நம்ம இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக அந்த கரப்ஷன் இருக்கிறதுனால ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, பாவங்கிறது தண்ணீராக பருகிறதுனால நமக்கு வந்து அதுலேயுமே என்ன சொல்லுவோம், போய் ஒரு பெரிய பாவமாக இருக்காது. கொலை பண்ணுறது, அப்போ நம்ம வளர்க்கப்பட்ட விதத்தில் விபச்சாரம் பண்ணுறது, அது மட்டும் நம்ம இருக்கும். அதே கொலை பண்ணுகிற குடும்பத்தில் இருந்தால் கொலையே ஒரு பாவம் தெரியாது. சம்பல் பள்ளத்தாக்கில் உள்ள அங்கே உள்ள ஒரு நாடோடி கூட்டங்கள் இருக்காங்க, பள்ளத்தாக்கில் இருக்காங்க. அவங்க எத்தனை பேரை கொன்று அந்த எலும்பு தலை இருக்கிற மண்டை சேகரித்தா அவங்க பணக்காரன், பவர்ஃபுல்ல ஒரு ஆடு. அப்போ அந்த பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கும்போது அந்த பாவத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து அறியாமல் இருக்கணும். அதை கர்த்தர் மன்னிக்கிறாங்க. இப்போ ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சிருக்காங்க, பூரண பரிசுத்த ஆவியில இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க தவறுனாங்க அப்படின்னா தெரிஞ்சு பண்ணாங்களா? அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் வந்து திருமணமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. ரைட்டா? திருமணமான நிலைமையில தான். அப்போ அவன் ஒரு வாலிப வயசாக, இவன் ஒரு வாலிப பெண்ணாக. ஆண்டவர் டெய்லி வந்து அவங்ககிட்ட பேசுகிறார். பேசின பிறகு அவங்க வந்து பிசாசுக்கு செவி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. நிறைய பெருசம் பண்ணுவாங்க, அவன் தெரியாமல் பண்ணேன், அறியாமல் பண்ணேன், இவன் வந்து பாவத்தை சாப்பிட்டான். இதெல்லாம் வந்து மாம்சீக கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய சந்நிதியில் இருந்து அதை வந்து செய்கிறது ஆராய்ந்து அதை கவனிக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய ஒத்தாசையோடு என்ன செய்கிறது கிடையாது. அதை வந்து ஆயத்தப்படுத்துவது கிடையாது.
வாய்க்கு வந்தபடி அவங்களுடைய மனசுக்கு ஏற்றபடி கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துறது. கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஜீவியம் கரப்ஷனாக இருந்தால் அது வெளிப்படுத்தல் கரப்ஷனாக இருக்குது. பிசாசு தான் அந்த கரப்ஷனான வார்த்தையில் கொண்டு வரும். நானே சரியில்லை, இப்போ நான் பண்ணுற பிரசங்கம் எப்படி சரியாக இருக்கும், நான் பேசுகிற வார்த்தை எப்படி சரியாக இருக்கும், நான் சரியாக இருந்தால் தான் சரியானதை கர்த்தர் சொல்வார், வேறு குறித்து காண்பிக்கிறது. அப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வசனங்களும் கர்த்தர் சார் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறாரு, அங்கங்கே இருக்குது. ஆனால் நமக்கு வாய்க்கு வந்தபடி என்ன செய்யறேன், இந்த வசனங்களாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துருவோம். வேதம் என்ன சொல்ல வருதுன்னே பார்க்க மாட்டான். அப்போ இதுலாம் நம்ம கவனமாக இருக்குன்னா பிசாசு என்ன செய்யறேன்னா, இப்போ நான் பண்ணுற பிரசங்கத்துக்கு கூட்டம் நிறையா வரும், நம்ம இப்படி பண்ணினாத்தே பிரசங்கம், இப்படி பண்ணினாலே ஆட்கள் வருவாங்க அப்படின்னு பண்ணினாலே என்ன செய்ய தாறுமாறாக தான் போயிடுச்சு. அப்போ எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்போது என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியங்களும் கர்த்தர் உயர்த்துக்கிறாரா, பிசாசு உயர்த்து, ரெண்டு பேரும் இருக்கும். பிசாசு உயர்த்துவான், கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா ஆமான் உயர்ந்திருக்கலான்னு இருந்தேன். அகாஸ்வரராஜா உயர்ந்திருந்தான். அவன் தேவனை தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் கிடையாது. தேவன் அவனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறாரு. அப்போ அகாஸ்வரர் தேவனுடைய மனுஷன் இல்லை. அலெக்சாண்டர் தேவனுடைய மனுஷன் கிடையாது. பெரிய பாபிலோன் நேபுகாத்நேச்சார் தேவனுடைய மனுஷன் இல்லை. அப்போது உயர்ந்த இடத்துல பிசாசு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் உயரும் போது அது தேவனாக உயர்த்தப்படுகிறேனா பிசாசும் உயர்த்தப்படுகிறேனான்னு பார்க்கணும். உயரும் போது எந்த நோக்கத்திற்காக ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஆனால் அதில் நான் என்ன திட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். இவையெல்லாம் எப்போ தெரியும்னா தேவனுடைய சமூகத்தில் இருந்தாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கறது பிசாசு சத்தத்தையும் கேட்கக்கூடாது. இப்போ ஒரு பையன் எனக்கு டேரெக்டாக காலில் பேசுகிறார், நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது இப்போ சிஎஸ்சி சர்ச்சில் முக்காடு போடுறத பற்றி பேசுகிறேன். அது தேவன் சொல்லி பேசினானா தேவன் சொல்லாமல் பேசினான்னு தெரியல. அப்போ வெளியில் வர்ற சத்தம் சத்தத்தில் நான் தவறு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் வர சத்தம் கர்த்தர் பேசுகிறார், அது ஓகே. ஆனால் வேத வசனத்தோடு ஒத்துப்போம். அவன் செய்கிறது தவறு நான் சொல்ல வரல. இருதயத்திலேருந்து பேசினாலும் அந்த ஆண்டவருடைய சத்தம் தானே அறிந்து கொள்ள பாடுகிறது. எப்படி அப்படின்னா வேத வசனத்தோடு உரசி பார்க்கணும். இன்றைக்கி இருதயத்தில் எனக்கு அமர்ந்த மெல்லிய சத்தத்தின்படி ஆண்டவர் வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த விஷயம் வேதத்தோடு ஒத்து போகுதான். இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னார்னா யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, பிலிப்புக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் எப்படி அறிஞ்சு போனான் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்ல வேதத்தில் சொல்லப்படணும். ஆனால் நம்மளுடைய வெளிச்சத்தின்படி நம்ம என்ன பார்க்கணும்னா, நான் இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்காரு அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி இது ஒத்து போகுதா அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் வாடிப்பட்டிக்கு வந்த புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த நிலவின் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு சுற்றி இருந்த எல்லா காரியமும் என்ன செய்யணும்னா ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. எல்லா விதத்துலையும் நான் நெருக்கப்பட்டேன், அவங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது இது எப்படி நிலவின் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு கட்டத்தில் நான் யோசித்தேன். அப்போ இது வேதத்தில் நிலவின் பள்ளத்தாக்குன்னு எதுவுமே இல்லை. அப்புறம் உன்னத பாட்டை படிக்கும் போது தான் இந்த பள்ளத்தாக்கின் பழுத்த கனிகள்னு சொல்லி ஒரு வசனம், அது பிரசங்கமாக எடுத்திருக்கேன். அப்போ இந்த காரியங்களை பார்த்துட்டு அப்புறம் கடந்து வரும்போது தான் அந்த வறுமைகள்லாம் என்ன செஞ்சு அந்த காரியம் கஷ்ட நஷ்டங்களை விட்டு விலகுச்சு. அதுக்குரிய அது எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற என்னுடைய பாவங்களை நான் எதை செய்யப்பட்டேன், அதோட நான் லிங்க் பண்ணி இப்போ ஆண்டவர் என்னை ஒரு நெருக்கத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. நான் செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனை அப்படிங்கிற வெளிப்படுத்தி நான் ஒப்பு கொடுக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஆதாயம் பண்ணக்கூடிய நிலைமையில எனக்கு ஒரு திட்டத்தை கிடைச்சிருந்தேன். எல்லா இடத்துலையும் ஒரே திட்டமாக போகுமா அப்படிங்கும்போது அது அவருடைய திட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஒரு இடத்துல அப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அன்னைக்கு உள்ள அந்த திட்டம் அது டோட்டலாக என்ன திட்டம் அப்படிங்கிற பயன்படுத்துவார். அந்த காலங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற நம்ம பயன்படுத்துறது. நம்ம எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுக்கிறது. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம கடந்து போகும்போது, தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேருங்கிற ஆசை விருப்பம் இருக்கும்போது எப்படியாவது சரி பரலோகராஜ்யம் வந்துடணும், நான் மட்டும் வரக்கூடாது, ஒரு கூட்டம் ஆத்மாக்களை நான் கூட்டிகிட்டு வந்துங்கிற ஒரு விருப்பம் என்னிடத்தில் இருக்கும்போது அதை நோக்கி பயணிக்க கற்றுக்கிற சில கிருபை செய்கிற தேவனாக்கிறார். அப்போ எல்லாருமே தவறு பண்ணுறாங்க, நான் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது.
என்கிட்டயும் தவறுகள் குறைகள் இருக்குது. வெளிச்சத்தின்படி நம்ம போகும்போது திரும்ப கர்த்தர் செய்வார், அதை பேசுகிற தேவனாக இருக்கார். நீ வெளிச்சத்தின்படி போனோமா அது சரி இல்லை, அந்த இடத்துல நீ தவறு பண்ணும்போது அடுத்து நம்ம பசங்க சொல்லி இல்லைடா அந்த இதில் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இதை நம்ம விட்டுட்டேன் அப்படின்னு அந்த திருத்துக்கிற தேவன் தான். இப்போ நான் சொல்கிறத கரெக்டுன்னு சொல்ல முடியல. வேதத்தின் வெளிச்சத்தின்படி நம்ம செய்கிறோம், நிதானிக்கிறோம். இதுக்கு மேலே கர்த்தருடைய காலத்தில் என்ன இருந்தது, ரொம்ப நாளே நுழைஞ்சு போய் ஆய்வு பண்ணலை. இப்படி தான் இருக்கணும், சில இருக்கலாம் மேபி அப்படின்போது நம்ம தவறு பண்ணலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்து நம்ம கற்றுக்குறோம். இவன் தவறு பண்ணிட்டேன், இவன் தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நம்ம நல்லவங்களே கற்று வச்சுருக்கிறாரு, தவறு பண்ணவங்களே கற்றுல வச்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும், ஆராய்ஞ்சு அப்படி அதை வந்து கடந்து போகிற பிள்ளைகளாக வந்து இருக்கிறோம். அப்போ தீருவன் ராஜா திரும்ப இருக்க தீருவன் ராஜாவை வந்து பார்த்து பேசணும் அப்படின்னா அந்த அக்கிரமத்தின் ரகசியத்தின் உச்சக்கட்டம் தான் தீருவன் ராஜா. அது யாரோட லிங்க் பண்ணுறாங்கன்னா தள்ளப்பட்ட சாத்தானோடு வந்து லிங்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து அப்படி தள்ளப்பட்ட சாத்தோட லிங்க் பண்ணி நம்ம பிரசங்கமாக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பைபிள் காலேஜ் பண்ணும்போது அது ஒரு வெளிச்சம், அது தவறு, அவனை உருவப்படுத்தக்கூடாது. பெருமை அவனுக்குரியது தான். ஐஸ்வர்யமாக இருக்கும்போது அவனுக்கு ஆணம் வந்தது எல்லாமே தீரு ராஜா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கணும் இல்லையா. தீருவின் ராஜாவுக்குரிய வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவனோட லிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு படித்தது நம்ம செய்கிறோம், கற்றுக்கணும். அப்போ வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற தேவன் அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக. 56 நிமிஷம்